ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி ஆஃப்டர்நூன். எல்லாரும் எபிசோட் பார்த்துருப்பீங்க. எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, யாருக்கிட்ட எங்கள் சவுண்டு மம்மிக்கிட்டையா போலீஸே அதிர விடுவோம்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எபிசோட். ஸோ ட்ராக் வந்து கொஞ்சம் நல்லா தான் போகுது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கே இதெல்லாம் தேவையா, இந்த ட்ராக்கெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி எக்ஸப்டன்ஸ் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே பழகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் வந்து என்னன்னா, இதில் வந்து வீக்கா சீன் மட்டும்தான் மிஸ் ஆகுது. அது அவங்க வைக்காததுனால வீக்கா ஃபேன்ஸ்க்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கொஞ்சம் கூட உங்க சீன்ஸ் இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஆனால் வந்து ஸ்டோரி வைஸ் ஜென்ரல் ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த ட்ராக் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்கு. அண்ட் வந்து என்ன சொல்றது, வீக்கா சீன் வரும், வெயிட் பண்ணுவோம், வெயிட்டாக பண்ணுவாங்கன்னு நம்புவோம். ஏன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேபி காவேரியை கன்சோல் பண்ணுறதுக்காக நாளைக்கு ஃப்ரைடே இல்லையா, ஸோ அதனால ஒரு 2 minutes 3 minutes ஆவது வீக்கா சீன்ஸ் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம சீரியல் ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து சந்தானம் மேலே இருக்க ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ ஒரு இடத்துக்கு மேலே, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க வந்து அவங்க மேலே இதெல்லாம் உண்மையான டாக்குமெண்ட் சொன்னோன்னே அவங்களுக்கு அந்த நம்பிக்கை போகிற மாதிரி காமிக்கிறாங்க. போலீஸ் வந்து நம்ம சார்த்தக்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறார், அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா அப்போவே நான் அவரை வெட்டி போட்டிருப்பேன் அப்படின்னு ஒரு சவுண்ட் வாய்ஸில் சொல்லும்போது போலீஸே ஒரு செகண்ட் ஜர்க் ஆயிட்டாரு. ஸோ இங்கே வந்து காவேரியும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி, லைக் பிரேக் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து அந்த தோட்டத்தில் வந்து வீடு கட்டி எல்லாரும் ஒட்டுக்கா சந்தோஷமாக வாழணும், இவங்களுக்கும் கட்டி கொடுத்துட்டு அங்கே எங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு. அதுக்கு கங்கா சொல்கிறாங்க, இங்கே சொன்ன அதே டைலாக் அங்கேயும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதையும் காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. இந்தமாரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம், இங்கேருந்து வெளியூருக்கு போகிறவங்க இந்தமாரி ஒரு லைஃப் தேடிக்கிறதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கேஸ் போட்டு தான் இவங்க டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேமிலி வந்து கேஸ் போட்டு டீல் பண்ணுறதுக்கு வந்து இல்லை இவங்க எதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. சாரதா மம்மி ஸ்ட்ராங்காக பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. அவர் பண்ணதுக்கு இந்த 4 குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுக்குன்னு அவர் வச்சுட்டு போனதே இது ஒன்று தான், ஸோ இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததே வந்து வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு சாரதா வந்து ஃபீல் பண்ணுறாங்க, இதுக்கு தான் என்னை அங்கே கூட்டிகிட்டே போலையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து விஜய் போய் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிற மாரி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி இங்கே இருந்தால் பிரச்சனை ஆயிரும், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி விஜய் கூப்பிட்றாரு. இல்லை காவேரி பேர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தானே வந்தோம், நம்ம காவேரி பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க இல்லையா அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. கங்காவுமே இன்னைக்கு வந்து காவேரி பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாமா வா வலிக்கு வா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த சீன் பார்க்கும்போது. அண்ட் சாரதா வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க, கங்காக்கும் யமுனாவுக்கும் சேர வேண்டிய பங்கை மட்டும் கொடுங்க, எனக்கும் நர்மதாக்கானதை கொடுக்கலனா கூட இப்போ கொடுக்கலனா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் வந்து இல்லை அவங்க அங்கே வந்து ப்ராப்ளம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுதா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் என்ன நடக்குது, அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரியான சீன்ஸ் தான் வரும். ஒருவேளை ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னா இல்லை முடியலனாலுமே வந்து காவேரி ரொம்ப டவுனாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 or 3 minutes வீக்கா சீன்ஸ் வரலாம், மேபி ஃப்ரைடே எபிசோடுன்றதுனால அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.